Welcome back our channel. This is our literature. இதில் நம்ம பார்க்க போற டாபிக் The Gypsiesங்கிற poem. இது ஒரு 569 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் poem. இது ஒரு ரஷ்யன் ஆத்தரான அலெக்சாண்டர் புஷ்கின் தான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இது ரஷ்யன்ல 1824ல ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது 1827ல தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அலெக்சாண்டர் புஷ்கின் பத்தி நம்ம பார்க்கும்போது 1799ல இருந்து 1837 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அதாவது ரொமான்டிக் ஏரா ரஷ்யன் பீரியட்ல ரொமான்டிக் ஏரான்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல வாழ்ந்த ஒரு போயட், பிளேரைட், நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ரஷ்யன் போயட் as well as மாடர்ன் ரஷ்யன் லிட்ரேச்சருடைய ஃபவுண்டராகவும் இவரை கன்சிடர் பண்றாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா புஷ்கினுடைய லாஸ்ட் 4 சவுத்தர்ன் போயம்ல ஒன்னா கன்சிடர் பண்றாங்க. இது எப்ப எழுதிருக்காரு அப்படின்னா இவர் இந்த ரஷ்யன் எம்பையர்ல இருந்து எக்ஸைல் ஆகுற டைம்ல இந்த ஜிப்சிஸ் போயம் எழுதிருக்காங்க. இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு மோஸ்ட் மெச்சூர்ட் சவுத்தர்ன் போயம்ல ஒன்னா கன்சிடர் பண்றாங்க. ஒரிஜினாலிட்டியா இத ரொம்பவே பிரைஸ் பண்ணி இது ஒரு சைக்காலஜிக்கல் அதுக்கப்புறம் மாரல் இஷ்யூஸ் என்கேஜாவே இந்த போயம் கொண்டுட்டு போகும். இதுக்கப்புறம் நம்ம போயம்கான சம்மரியை பார்க்கலாம். இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இவரு சவுத்தன்ல இருந்து எக்ஸைல் ஆகுறாரு. அப்போ அவங்களுடைய மதர் பார்த்தோம்னா மிகால்வஸ்கி அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்ல, அதாவது நார்த்தன் ரஷ்யாவில மிகால்வஸ்கிங்கிற எஸ்டேட் இருக்கு, அங்க அவங்க இருந்திருப்பாங்க. இவர் சவுத்தன் ரஷ்யாவில இருந்திருப்பாரு. அங்கிருந்து அவர் எக்ஸைட் ஆக போறச்சு இந்த போயம் எழுதிருக்கிறதா சொல்லப்படுது. இதோடைய மெயின் ஐடியா அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு தீம் நம்ம பார்க்கும்போது டெஸ்டிங் மாரல் பவுண்டரிஸ், அதாவது மாரல் பவுண்டரிஸ்க்கு எல்லாத்துமே ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய நொபிலிட்டி, அதாவது மக்களால ஒரு காமன் பீப்புளால உருவாக்கப்பட்ட அவங்களுக்கு அவங்களே போட்ட ஒரு நொபிலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு தீம் இருக்கும். இதோடைய ஜேர்னல்னு பார்க்கும்போது இன்னொரு நரேட்டிவ் போயம். இதோடைய டைம் அப்படின்னு பார்க்கும்போது பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ்ல நடக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு 2 வருஷத்துல நடக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பிளேஸ்னு பார்க்கும்போது சிப்சியோடைய கேம்ப், அதுக்கப்புறம் ரெய்னா மால்டோவியா, இதெல்லாம் இதோடைய பிளேஸ். இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றச்சு அழகான ஒரு ரிவர் பக்கத்துல ஒரு ஜிப்சி கேம்ப் லொகேட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம போயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போயம் பிகின், அதாவது ஸ்டார்ட் பண்றச்சு பெசாபியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். பெசாபியா அப்படிங்கிறது மால்டிவியால இருக்கிற ஒரு பார்ட். அந்த பெசாபியால ஒரு அழகான ரிவர் ஓடின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஜிப்சிஸ் கேம்ப் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. ஒரு குவைட்டான ஈவினிங் அந்த மாதிரி அந்த போயம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஜிப்சிஸ் ஃபேமிலிஸ்ல இருக்காங்களா, அவங்கலாம் டின்னர் ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் அழகா பிளே பண்ணிட்டு சிங்கிங், அதாவது பாட்டு பாடிட்டு ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ஓல்டு மேன் எல்லாம் கிரிசல்ட் இருக்காங்க. அதாவது அந்த ஒரே ஒரு ஓல்டு மேன் மட்டும் அந்த ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்காரு. அவரு பக்கத்துல ஒரு சாப்பாடு மீல் வச்சிருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா ரொம்பவே கோல்ட் ஆயிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் அந்த சாப்பாடு எப்பவோ வச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. ஆனா அவரு இன்னும் அதை சாப்பிடாம அந்த ரிவர் பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்காரு. யாருக்காக வெயிட் பண்ற மாதிரி இந்த சிச்சுவேஷன் தோணுது. இவர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய எங்க டாட்டர் இன்னும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகல. அதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டாட்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டில எங்க வேணாலும் போவாங்க. அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரீடமான ஒரு கேர்ள். எங்க அவங்க நினைச்ச இடத்துக்கு அவங்க போயிட்டு வருவாங்க. அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு கேர்ள். அவருடைய டாட்டர் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்வீரா. அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க, கொஞ்ச நேரத்திலேயே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே கூட ஒரு யங் மேன், அவனுடைய பேர் பார்த்தோம்னா அலிக்கு. அலிக்கையும் கூட்டிட்டு வராங்க. அவன் யார் அப்படின்னா ஒரு சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பர்சன். அவன் அவங்க ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஜிப்சிஸ் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜென்வீரா கூட வராங்க.
சோ ஜெம்பிரா கிட்ட கேட்டிருப்பாங்க அலிக்கு, இந்த மாதிரி நான் வந்து உங்களுடைய கேம்ப்ல ஜாயின் பண்ணிக்கலாமா, நீங்க எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கீங்க, சோ அந்த ஃப்ரீடமை நானும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்பிரா கிட்ட கேட்டு இருக்காரு. சோ அதுக்கு அவங்களும் ஜெம்பிராவை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இதுதான் வந்து நடந்திருக்கும். இந்த பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது அதை பத்தியான டிஸ்கிரைப் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஒரு டயலாக் ஃபார்ம்ல தான் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஓல்டுமன் பேசியிருப்பாரு, அலிக்யூ பேசியிருப்பாங்க, ஜெம்பிரா பேசியிருப்பாங்க. சோ இது போயமா இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு டயலாக் வைஸ் தான் எழுதியிருப்பாரு. சோ இது வரைக்கும் அங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாம் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முடிச்சுட்டு இதுக்கப்புறம் டயலாக் வந்திருக்கும். ஓகே, இப்ப ஜெம்பிரா வந்துட்டு அந்த ஓல்டு மேன் கிட்ட அலிக்யூ கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவரு சிட்டி லைஃப் விட்டுட்டு இந்த கேம்ப்ல இருக்கணும், ஜிப்சி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னு சொன்னானே. ஓல்டு மேன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா எங்கன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ இங்க வந்து பாவர்ட்டி தான் இருக்கும், எங்களோட இடத்துல நாங்க பாவர்ட்டி தான் இருக்கும். சோ நான் உங்களுக்கு ஷெல்டர் தருவேன், ஃபுட்டு கொடுப்பேன். சோ ஆனா வந்து சிட்டி லைஃப்ல இருக்கிற லைஃப் ஸ்டைலை விட இங்க இருக்கிற எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நீ அதுக்கு வில்லிங்கா இருக்கிற, இந்த லைஃப் ஸ்டைல் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னா ஓகே நான் உனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அலிக்யூ வந்து ஜெம்பிரா மேல ஒரு இன்ஃபாச்சுவேஷன் இருக்கும். சோ அதுக்காக அவரு அக்செப்ட் பண்ணிப்பாரு, நான் இங்கே இருந்துக்குன்னு டிசைட் பண்ணிருப்பாரு. இப்ப எல்லாருமே நைட்டு தூங்க போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஓல்டு மேன் வந்து அந்த மார்னிங் எல்லாரையும் வேக்கப் பண்ணுவாரு. எல்லாமே எழுந்துருங்க, நம்ம அந்த கேம்ப் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. சோ எல்லாருமே வந்து அந்த கேம்ப் விட்டுட்டு போறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல தானே கேம்ப் போட்டு தங்கி இருப்பாங்க. சோ அதனால இப்போ இந்த பிளேஸ விட்டுட்டு மூவ் பண்றாங்க. சோ அந்த எப்படி மூவ் ஆகுது, அந்த பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத அழகா வந்து போயத்துல போர்ட்ரை பண்ணிருப்பாரு, டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு, டீட்டெயிலா வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. எக்ஸாம்பிள், அவங்க போகும்போது அந்த நாயெல்லாம் குலைக்கும் இல்லையா, அந்த டாக் வந்து பார்க்கிங், அதுக்கப்புறம் அந்த கழுதைங்கெல்லாம் வந்துட்டு இந்த குழந்தைங்களை கேரி பண்ணிட்டு போகும். நெக்ஸ்ட் அந்த ஓல்டு, அதுக்கப்புறம் யங் மேன் எல்லாம் வந்து ஒரு ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வந்து டியூன் பண்ணிட்டு பாடிட்டு போவாங்க. சோ இதெல்லாம் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. இது என்ன ஒரு லைன் இருக்கும் அப்படின்னா, சோ அவங்களை வந்து அந்த பாவர்ட்டி தான் ரூல் பண்ணுது. அவங்களுக்கு மத்தியில அந்த பாவர்ட்டி இருந்தாலும் அவங்க வந்து they are not sad அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பட் அஸ் கான்ட்ராஸ்டா அலிக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இப்போ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீடமுக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா தாட் வரும். சம்டைம்ஸ் வந்து பேசாம நம்மளுடைய ஓல்ட் லைஃப்க்கே நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லும். ஆனா அவருடைய ஹார்ட் அந்த டைம் என்ன சொல்லணும்னா, லெட் இட் பேஷன், கொஞ்சம் அமைதியா பாக்குற, வெயிட் பண்ண, இதான் நடக்குன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஹார்ட் சொல்லலாமா. சோ அவர் சிட்டி லைஃப்ல இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, அந்த பேஷன் அப்பப்போ வந்து அவர்கிட்ட இருந்து எழுந்து இந்த மாதிரியான தாட்ஸை உருவாக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜெம்பிரா கிட்ட நான் சொல்லும் போது ஜெம்பிரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இங்க வந்ததுக்கு ரெக்ரெட் பண்ற அப்படின்னா நீ உன்னோட ஓல்ட் லைஃப்க்கே நீ போகலாம், உன்னை யாரும் இங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தாட் எனக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதோட நிறுத்திருப்பாரு. சோ ஒரு டைம் வந்து நம்ம அந்த அலிக்கு வந்து அந்த ஓல்டு மேன் கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த டவுன்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீடம் இல்லாம, லவ் இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஹி திங்க் இட்ஸ் இம்பாசிபிள், அதாவது லவ், ஃப்ரீடம் இது ரெண்டுமே இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அதாவது ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வித்தவுட் லவ் இல்லை அப்படின்னா நமக்கு ஹாப்பினஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சோ அதுக்கு அந்த ஓல்டு மேன் வந்து என்ன சொல்றாரு, இதுதான் உங்களுக்கும் உள்ள இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், அதாவது கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. சோ அவங்களுடைய வாழ்க்கை முறைய. சோ இவங்களுக்கு வந்து இந்த லக்ஸரிஸான லைஃப் எல்லாம் தேவை கிடையாது. சோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃப்ரீடம் வச்சு அவங்க சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை இந்த ஜிப்சிஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சிட்டில இருக்க லைஃப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லக்ஸரியஸ் ரொம்பவே தேவைப்படுது. அது இல்லை அப்படின்னா அவங்களால வாழவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. உடனே இவர் வந்து ஒன்ஸ் டைம் நடந்த ஒரு விஷயம் இன்சிடென்ட்டை ரிமெம்பர் பண்றாரு. ஓல்டு மேன் ஒன்ன மாதிரியே ஒரு
ஒரு ஒரு ஓல்ட் ஏஜ் மேன் வந்தாரு, உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, என்ன நீங்க அடாப்ட் பண்றீங்களா கேட்டாரு. ஆனா அவர் வந்து ஓல்டு மேனா இருந்தாலும் அவருடைய மனசு வந்து ரொம்பவே பயங்கர எங்கா இருந்துச்சு. நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறச்சு. அவருடைய கடைசி விஷஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அவருடைய ஹோம் டவுனுக்கு போய் அவரை வந்து பரி பண்ணணும், பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி அவர் வந்து ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணும்னு இந்த கேம்ப்ல ஜாயின் பண்ணாரு. ஆனாலும் அவருடைய அந்த ஹோம் டவுனுக்கு கடைசியா போகணும், அவருடைய அந்த சடலத்தை அங்கதான் பரி பண்ணணும்னு அவருடைய விஷஸ் இருந்துச்சு. சோ என்னதான் இருந்தாலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு இதை சொல்லியிருப்பாரு. சோ இது சொன்னதுக்கு அப்புறம் அலிகு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 வருஷம் போயிட்டே இருக்கு. அலிகு ஜிப்சிஸ் கூட ஜாயின் பண்ணி ஒரு 2 years கம்ப்ளீட் ஆகுது. எவ்ரிதிங் அப்படியே எல்லாமே அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரல. சோ ஜிப்சிஸ் கூட சேர்ந்துட்டு அவரு நிறைய ஹாப்பினஸ், டிஃப்ரென்ஸான பிளேசஸ் அங்கங்க மூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நியூ லைஃப், அதாவது இந்த ஹோம் டவுன்ல இருந்து ஒரு நியூ லைஃப் வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ இப்படியே போயிட்டு இருக்க லைஃப்ல ஒரு நாள் வந்து இவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, ஜெம்பிரா வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அது யார பத்தி அப்படின்னா ஒரு அடல்டரி விமனை பத்தி. சோ அவர் வந்து இவங்களுடைய ஒரு யங் லவ்வர். இப்போ அது செம்பிரா வந்து ஒரு யங் லவ், அவங்களுக்கு வந்து ஒரு யங் லவ்வர் இருக்காரு. சோ அவங்கள பத்தி பாட்டு பாடுறாரு. இவங்க சேம் டைம் இவங்களுக்கு வந்து ஒரு டல் ஹஸ்பண்ட். சோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கிறது அலிக்கு. சோ இவங்க என்ன சாங் பாடுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு டல்லா இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு லவ்வர் கிடைச்ச மாதிரியான ஒரு பாடல் பாடுறாங்க. சோ அன்னைக்கு வந்து இந்த சாங் பாடணும்னு அவருக்கு பிடிக்கல, வார்ன் பண்றாரு பாட்டு பாடுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஹி டஸ் நாட் லைக் த சாங். அந்த சாங் வந்து அவருக்கு பிடிக்கல. பட் ஷி கெப்ட் ஆன். ஆனாலும் அந்த செம்பிரா அந்த பாடல் பாடிட்டே இருக்காங்க. ஈவன் கன்ஃபஸ்ட், செம்பிரா வந்து கன்ஃபஸ்ட் அலிக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெம்பிரா வந்து அலிகுவை டஸ் நாட் லவ் ஹிம் எனிமோர், எப்பொழுதுமே நான் வந்து லவ் பண்ணவே கிடையாது. இவங்களுக்கு தேவையான ஒரு யங் லவ்வரை இவங்களுக்காக இவங்க இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுடைய கல்ச்சர் அதுதான், அவங்களுடைய ஃப்ரீடமும் அதுதான். சோ ஓல்டு மேன் வந்து இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா அலிகு கிட்ட, சோ இது வந்து ஒரு ஓல்டு சாங்குப்பா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக பாடுவாங்க. சோ ஹி ஹியர்ட் ஃபர்ஸ்ட் டைம். இவர் எப்போ அந்த பாடலை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாரு அப்படின்னா, இவங்களோட ஒய்ஃப் வந்து அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் பாடியிருப்பாங்க. ஷி வாஸ் இன் வைல். சோ செம்பிரா வந்துட்டு தூங்கிட்டு இருக்குச்சு. அதாவது அவங்களுடைய ஒர்க் நெருப்பு பக்கத்துல எல்லாம் போட்டுட்டு அவங்களுடைய இதெல்லாம் செய்வாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி டைம்ல தான் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்த பாடலை பாடி நான் கேட்டேன்ப்பா, சோ அதனாலதான் என்னுடைய பொண்ணு அந்த பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆக்சுவலி அலிகுக்கு வந்து செம்பிரா மேல அதிக இன்ஃபாச்சுவேஷன், ஒரு லவ் இருக்கு. அவர்தான் சொல்லியிருப்பாரு இல்லையா, சிட்டில இருக்கிற பீப்புள்ஸ் லவ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா அவங்களால ஹாப்பியா வாழ முடியாது அப்படின்னு. சோ அலிகுக்கு வந்து செம்பிரா மேல லவ் இருக்கு. பட் செம்பிராவுக்கு வந்து அலிகு மேல அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபாச்சுவேஷன், ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. பிகாஸ் ஷி என்ஜாய் ஹர் ஃப்ரீடம். அவங்களுடைய ஃப்ரீடம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஆக்சுவலி இதுக்காக தான் அவர் ஜாயின் பண்ணிருப்பாரு, ஃப்ரீடமுக்காக தான் அவர் ஜாயின் பண்ணிருப்பாரு. பட் அதை தவிர்த்து அந்த மறுபடியும் அந்த சிட்டி லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த லவ் இருக்கும் இல்லையா, ஸோ லவ்வை வந்து இவங்க மேல கொடுக்கறதுனால அவங்களால இந்த இடத்த விட்டுட்டு போக முடியல. சோ ஒரு ஈவினிங் டைம்ல செவ்ரா வந்து உங்களுடைய ஃபாதர் கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து அலிகுவை வந்து நான் லவ் பண்ணவே இல்லை, அலிகு எனிமோர் லவ் வித் லவ். சோ இவங்களுக்கு வந்து ரீகெயின் ஹர் ஃப்ரீடம், அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரீடம் தான் வேணும். ஏன்னா அலிகு வந்து இதை பாடாத, சில இதை செய்யாதங்கிற மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்குறாரு இல்லையா. சோ அது வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சோ அலிகு வந்து தூங்கிட்டு இருக்கச்சு செம்பிராவுடைய நேம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதர் நேம் சம் அதர் நேமும் வந்து அந்த தூங்கும் போது தூக்கத்துல வந்துட்டு இருக்கோம். சோ எழுந்ததுக்கு அப்புறம் அந்த செம்பிரா வந்துட்டு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி என்னுடைய தூக்கத்துல செம்பிராவுக்கும் எனக்கும் நடுவுல யாரோ ஒரு பர்சன் வர மாதிரியான எனக்கு ஒரு ட்ரீம் வருது. சோ லேட்டர் வந்து அந்த ஜெம்பிராவுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பர்சன் வர மாதிரி எனக்கு ட்ரீம் வருது. இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. He lost his trust in everyone. எல்லார் மேலேயும் வந்து எனக்கு நம்பிக்கை இழந்து நான் போயிட்டேன். சோ இன்க்ளூடிங் ஹர், அவன் மேல அந்த நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஓல்டு மேன் வந்து ரொம்பவே ஒரு சேடான ஒரு நியூஸை வந்து சொல்ற மாதிரி, ஏன்னா ஜெம்பிராக்கு உன்னுடைய மேல லவ் இல்லையா, அவங்க மேல இந்த லவ் வந்து அவர் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஸோ ஓல்டு மேன் பார்த்தோம் அப்படின்னா இவரை கம்ஃபர்ட் பண்ண பாக்குறாரு. ஸோ இங்க பாருப்பா, ஜெம்பிரா வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் பர்சன், அதாவது அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சந்தோஷங்களை, அவருடைய ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ வந்து அலிக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, ரிமெம்பர் பண்றாரு. ஸோ அந்த ஃபார்மர் லவ் எப்படி நாங்க இருந்தோம், ஆனா இப்போ வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓல்டு மேன் கிட்ட அலிக்கு வந்து ஜெம்பிராவுடைய பிரிவு நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்போ ஓல்டு மேன் வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுடைய வைஃப் வந்து மரிலா, ஜெம்பிராவுடைய மதர். சோ இவங்க மரிலாவை வந்து ஓல்டு மேன் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ப்ல தான் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஜெம்பிரா வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்லயே வந்து அந்த மரிலா இன்னொரு யங் மேன் கூட வந்து போயிட்டாங்க. சற்று இது வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அலிக்கு வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஏன் உங்களால நீங்க வந்து அந்த மரிலாவை வந்து இதுக்காக நீங்க ரிவெஞ்ச் பண்ணலையா, அவங்களுடைய நியூ லவரை நீங்க வந்து ரிவெஞ்ச் பண்ணலையா, சோ அப்படிங்கிற மாதிரி நீங்க கொலை பண்ணிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அலிக்கு வந்து ஓல்டு மேனை கேட்கும் போது ஓல்டு மேன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சோ யூத் ஆல்சோ லவ் ஃப்ரீடம். சோ பேர்டை வந்து நம்மளால டேம் பண்ணி, அதாவது அடக்கி நம்மளால வச்சிருக்க முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ரீடமா அவங்கதான் என்ஜாய் பண்ணணும். சோ நம்மளோட வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரும் ஆகக்கூடாது. சோ செம்பிராவை என்கிட்ட விட்டுட்டு அவங்களுடைய நியூ லவர் கூட அவங்க போயிட்டாங்க. சோ அது வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ சொல்லிட்டு சொன்னியும் இந்த மாதிரி கம்ஃபர்ட் அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்களோட என்ஜாய் பண்ண விட்டுடுன்னு சொல்லிட்டு போயிடாரு. ஒரு ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அலிக்கு வந்து செம்பிரா அவங்களுடைய நியூ லவர் கூட பாக்குறாங்க. அலிக்கு வந்து செம்பிராவும் நியூ லவரும் இருக்கிறத அலிக்கு பாத்துறாரு. சோ நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இதை கேட்ட அலிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெம்பிராவுடைய நியூ லவர் இருக்காரு இல்லையா, சோ அவரை போயிட்டு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நடுவில் ஜெம்பிராவும் போறாங்க, காம் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இவங்க 2 பேரையுமே அலிக்கு வந்து கிரைம் பண்ணிடுறாரு, அதாவது மர்டர் பண்ணிடுறாரு. அடுத்த நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூனரல், அதாவது ஜெம்பிராவுக்கும் அவருடைய நியூ லவருக்குமான ஒரு ஃபியூனரல் நடக்குது. சோ எல்லாரும் வந்து அவங்கள பரி பண்ணிட்டு இருக்கும்போது அலிக்கு அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஓல்டு மேனுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, அலிக்கு கிட்ட to go away from the camp, இந்த கேம்ப் விட்டு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க இருக்கும் அப்படின்னா இதுக்கான இந்த லாவை தான் நீ ஃபாலோ பண்ணி நீ இருந்திருக்கணும். சோ நீ வந்து சிட்டி லைஃப்ல இருக்கிறத அந்த தாட்ல நீ வந்து இந்த கேம்ப்ல நீ இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீ மர்டர் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப் விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபைனலா அலிக்கும் அந்த கேம்பை விட்டு லெஃப்ட் ஆயிடுறாரு. இதோட எபிலாக் பார்த்தோம் அப்படின்னா, சோ அந்த டேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜிப்சிஸ்குள்ளே ஹிடனா இருந்திருக்கு. அந்த வே ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, சோ அது வந்து எல்லாருமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அவங்கவுங்க வளர்ந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். பட் இம்பாசிபிள் டு ஃப்ரீ ஒன் செல்ஃப் ஃப்ரம் த லவ் ஆர் டெஸ்டினி அப்படிங்கிற மாதிரி இந்த எபிலாக்கா முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.